ஒரு நபர் மத்தவங்க பேச்ச கேட்டுட்டோ, இல்ல உங்கள வேற விதமா தப்பா புரிஞ்சுக்கிட்டோ, உங்கள விட்டு விலகி போறாங்க அப்படின்னும்போது, அவங்கள ரொம்ப தொரத்தி, விரட்டி, கெஞ்சி, கூத்தாடி உங்களோட அன்ப நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னோ, இல்ல அவங்களோட அன்ப நீங்க அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா, கட்டாயத்தின் பேர்ல அன்ப எப்பவுமே தக்க வச்சுக்கவே முடியாது. அன்புன்றது குடுத்து வாங்குறது. ஒரு பக்கட்டு மட்டும் அந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு நபர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அத மனசு வருத்தப்பட்டு, அத உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னும்போது, அத மன்னிக்கிறது தான் பெரியத்தனம். ஆனா, அவங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னும்போது, நீங்க அவங்கள விட்டு அமைதியா விலகுறது தான் சிறந்தது. ஆனா, இது 2மே இல்லாம, அவங்கள மன்னிக்கிற மாரி மன்னிக்கவும் செஞ்சுட்டு, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ஒரு மோசமான குணம். முடிஞ்சா மன்னிக்கணும், இல்லையா நம்மளா விலகியறணும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. உங்களுக்கு ஒருத்தவங்கள எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத விட, அவங்க உங்கள எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க அப்படின்னும்போது, எல்லை அறிஞ்சு பழகுறதுக்கு கத்துக்கோங்க. அப்படி இல்ல, எனக்கு அவங்க கிட்ட உரிமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி, தேவையில்லாத சில விஷயங்கள்ல நீங்க உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னும்போது, சில நேரங்கள்ல அவமானப்படணும், இல்லைன்னா ஏமாற்றப்படணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னும் போதோ, உங்கள யாருக்குமே புரியல அப்படின்னும் போதோ, உங்கள விட்டு எல்லாருமே விலகுற போதோ, உங்களோட யாருமே பேசல, எல்லாருமே உங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போதோ, உங்களுக்கு கோவம் வரப்பயோ, இல்ல உங்கள எல்லாரும் வெறுக்கிற தருணத்திலயோ, இல்ல உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதோ, நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கொஞ்சம் மௌனமா இருந்து பாருங்க. எல்லாமே அதுவாவே சரியாயிரும். ஒவ்வொரு நாள் விடியலும் நமக்கு புது புது எதிர்பார்ப்புகளோட தான் நமக்கு அன்னைக்கு நாள் ஆரம்பிக்குது. ஆனால் அதே நாள் முடியும் போது பலவிதமான ஏமாற்றங்களோட தான் முடியுது. ஏன்னா ஒவ்வொரு நாள் பொழுதையும் சிறப்பானதாக மாற்றுறது அப்படின்றது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதாவது நம்மளோட எண்ணங்களும் செயல்களிலும் தான் இருக்குது. அதனால் இன்னைக்கு நாள் இறைவன் நமக்கு அள்ளி தந்த பரிசு. அதை நம்ம சரியாக பயன்படுத்துவோம். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்காக ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரே தோல்வியாகவே கிடச்சிட்ருக்கு அப்படின்றதுக்காக வருத்தப்படாதீங்க, அழாதீங்க. முக்கியமாக அந்த முயற்சி நீங்கள் பாதியிலே விட்டுறாதீங்க. ஏன்னா எதுவுமே செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தோற்கிறது எவ்வளவோ மேல். முயற்சியும் முயற்சியோட பயிற்சியும் தாங்க வெற்றி. அதனால் வெற்றின்றது நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் 2 பக்கங்கள் மாதிரி. அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயம் தப்புன்றது நல்லா தெரிஞ்சிருந்தும் சூழ்நிலையை காரணமாக காட்டி யாருமே பார்க்கலையே அப்படின்றதுக்காக அந்த தப்பையும் செஞ்சுட்டு மற்றவங்க முன்னாடி அவங்களுக்கும் அந்த தப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தி இருக்கிறாங்க. யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு செஞ்ச அந்த விஷயத்த இறைவன் ஒருத்தன் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றத அவங்க மறந்துடுறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் லேட்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்: 1, நம்ம வீணாக செலவழித்த நேரம். 2, நம்ம தவற விட்ட ஆரோக்கியம். 3, சரியோ தப்போ ஒரு முடிவுக்கு வர வேண்டியதோட அவசியம். 4, பல நேரங்களில் நமக்கு இழப்பை மட்டுமே தந்த கோபம்தான் ஒரு வீணான செயல் அப்படின்றத. இந்த 4 விஷயங்களும் நமக்கு ஏற்படும் போது அதோட வலியும் வேதனையும் நமக்கு தெரியாது. ஆனால் காலம் தாழ்ந்ததுக்கப்புறம் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய யதார்த்தமான 2 உண்மைகள்: 1, தவறான பதிலை விட மௌனம் அப்படின்றது மிக சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா எதிரியை அடக்கிறத விட நம்மளோட நாக்கை அடக்கிறது ஒரு சில நேரங்களில் நம்மளை பாதுகாக்கும். 2, மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வராத வரைக்கும் நம்ம நம்மளாக தான் இருக்கிறோம். எப்போ அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போவே நம்மளோட வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். நம்மளோட வாழ்க்கை மாற்றத்துக்கான ஒரு சில வரிகள்: எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருங்க, ஆனால் எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. எதுலையுமே அளவோடு இருந்துட்டோம் அப்படின்னா அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருந்தாலுமே பணிவு அப்படின்றது எப்பயுமே நம்மளோட மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சூழ்நிலை நீங்கள் நினச்சபடி இல்லாட்டினா கூட உங்கள் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே பாருங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட கோபம் உங்களை நேசிக்கிறவங்கள கூட யோசிக்க வைக்கும். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு அப்படின்றது உங்களை வெறுக்கிறவங்களாவே இருந்தாலும் அவங்களையும் உங்களை நேசிக்க வைக்கும். அதனால எல்லாத்துக்கிட்டையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அவங்களோட வெறுப்பை சம்பாதிச்சுக்காதீங்க. ஏன்னா கோவம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். நீங்களும் நார்மலாக அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை வாங்கின அவங்க மனசு உங்ககிட்ட நார்மலாக பேச முடியுமா? அவங்க உங்கள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் பேசினது தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்.